ஜெராக்ஸ் கடைக்குமா? ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்க கடைக்கு போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு நானே ஒரு பிரிண்டர் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். அந்த பிரிண்டர் டெசிஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நல்ல பிரிண்டர் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ண பிறகு ஹோம் பேஸ் பிரிண்டருக்கு பேசிக்காக தேவைப்படுற சில க்ரைட்டீரியாலாம் என்ன அப்படின்றது நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிள் யூசேஜ் இருக்கிற மாதிரி ஒரு பிரிண்டர் தான் தேடினேன். கலர் பிரிண்ட் அவுட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். பட்ஜெட் ரொம்ப முக்கியம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் பிரிண்ட் அவுட்ஸும் எக்கனாமிக்கலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சது. ப்ராப்ளம் ஃப்ரீ பிரிண்டராக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்தேன். ஸோ ஜென்ரலாக எனி ப்ராடக்ட் நம்ம வாங்க போகும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு நிறைய சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்றது பார்க்குறது ஒரு வழக்கமாக இருக்கும். பொதுவாக நல்ல ப்ராடக்ட் அப்படின்னா சர்வீஸ் சென்டர் நிறைய இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்னா அது அடிக்கடி சர்வீஸ்க்கு போகிற மாதிரி இருக்காது. ஸோ சர்வீஸ் சென்டர் கம்மியாக இருந்தால் கூட அது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக இருக்கலாம். ஸோ அதையும் ஒரு ஃபேக்டராக கன்சிடர் பண்ணி ஒரு பாயிண்டில் டிசைட் பண்ணுது. அதுக்கப்புறம் பிரிண்டர் கண்டிப்பாக ஒயர்லெஸ் பிரிண்டராக இருக்கணும். ஏன்னா பொதுவாக எங்கள் வீட்டில் லேண்ட் கேபிள்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஹோம் பேஸ் பிரிண்டர் அப்படின்றதுனால பிரிண்டரை எங்கே வேணால் எப்போ வேணால் மாற்றி பொசிஷனில் வைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஜென்ரலாக இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு ரவுட்டர் இருக்குது. ஸோ ஒயர்லெஸில் கனெக்ட் ஆச்சுன்னா ஈஸியாக இருக்கும், எல்லா டிவைஸ்லேயும் பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்றது பார்த்தேன். அதுக்கப்புறம் கடைசி பாயிண்ட் இருந்தால் நல்ல ஃபீச்சர், ஆல் இன் ஒன் பிரிண்டராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆல் இன் ஒன்னா பிரிண்ட், ஸ்கேன், காப்பி எல்லாமே ஒரே டிவைஸில் வர மாதிரி இருக்கிறது. இது பெரிய யூஸ் கிடையாது, பட் என்னைக்காவது ஒரு தேவைன்னு இருக்கும் போது அது கண்டிப்பாக ஹேண்டியாக இருக்கும். அதுக்காக தான். இது இல்லாமல் மற்ற நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது பிரிண்டர் டிசைட் பண்ணுறதுல. எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஸ்பீட், பேஜ் லோட் ஸ்பீட், அதுக்கப்புறம் ட்ரே கெப்பாசிட்டி, எவ்வளோ பேஜஸ் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்றது. ஸோ எனக்கு ஒரு ஹோம் பேஸ் பிரிண்டராக பார்க்கணுன்னு போகும்போது இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இல்லை. ஸோ இந்த க்ரைட்டீரியா வச்சு உங்களுக்கும் ஒரு நல்ல ஹோம் பேஸ் பிரிண்டர் வாங்குறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என் வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு. என்னோட பிரிண்டிங் நீட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, எப்போவாவது ஒரு ஃபோட்டோ காப்பி எடுக்கிறது, அடிக்கடி என்னோட பொண்ணுக்கு ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக ஒரு வாரத்தில் 4 to 5 பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது லைட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 30 pages பிரிண்ட் அவுட் வரைக்கும் எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல பிரிண்டரை தான் நான் தேடிட்டு இருந்தேன். என்னோட பிரிண்ட் அவுட் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸை மேட்ச் பண்ணி மார்க்கெட்டில் இந்த மாதிரி பிரிண்டர்ஸ் இருக்குது அப்படின்றத தான் நான் செக் பண்ணிக்கிட்டேன். ஒரு நல்ல ஹோம் பேஸ் பிரிண்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ரீட்டைல் பிரிண்டர் பிராண்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுது. இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் ப்ராமினெண்ட்டாக பார்த்த 3 பிராண்ட்ஸ் வந்து ஹெச்பி, கேனன், எப்சன். இந்த 3 பிராண்ட்ஸுமே ரொம்ப ரிலையபிள். அப்புறம் வந்து அவங்களோட சர்வீஸ் நெட்வொர்க் வந்து ஒயிட் ஸ்ப்ரெடாக இருந்துச்சு. பிராண்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்றது செலக்ட் பண்ண பிறகு டிஃப்ரெண்ட் பிரிண்டர் டைப்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் பிரிண்டர் டைப்ஸ் வந்து இங்க்ஜெட், இங்க் டேங்க், அப்புறம் லேசர் ஜெட். ஸோ இந்த 3 டைப்ஸ் தான் காமனாக ஹோம் பேஸ்ட் யூசேஜ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற பிரிண்டர்ஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். இங்க்ஜெட் பிரிண்டர்ஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2500 ஒரு 6000 வரைக்கும் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பிரிண்டர்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்தாலும் அதோட கார்ட்ரேஜ், அதாவது அந்த பிரிண்டரோட இங்க் யூஸ் பண்ணுற கார்ட்ரேஜ் அது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த எல்லா பிராண்டுக்குலேயும் காமனாக பார்த்தீங்கன்னா 1200 1500 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு பொதுவாகவே கார்ட்ரேஜஸ். அண்ட் நான் விசாரிச்சதில் வந்து இந்த கேட்ரேஜஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தீர்ந்து போயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து அதோட இங்க் கேரிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதனால் வந்து நீங்கள் கம்மியான பிரிண்ட் அவுட்ஸ் தான் எடுக்க முடியும். அது தீர்ந்த பிறகும் அந்த கேட்ரேஜ் வந்து நீங்கள் அதே பிராண்ட்லேருந்து தான் வாங்க முடியும், வேறு தேர்ட் பார்ட்டி கேட்ரேஜ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஒரு பிரிண்டரோட பேசிக்காக பேஜ் அவுட்புட் கெப்பாசிட்டி, அதாவது எவ்வளோ பிரிண்ட் ஈல்டு கொடுக்கும் அப்படின்றது தான் பிரிண்டரோட ரொம்ப முக்கியமான செலெக்ஷன் க்ரைட்டீரியா. ஸோ அதில் வந்து இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் வந்து நிறையவே சேல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நிறைய பிரிண்ட் அவுட் எடுக்காதவங்க ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து எப்போவாவது ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சீப்பர் ஆப்ஷனை தெரிஞ்சுது. ஆக்சுவலி அது வந்து ஒரு காஸ்ட்லியர் ஆப்ஷன் தான். ஏன்னா ஒரு பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் இங்க்ஜெட்லேருந்து எடுக்கும் போது ₹1 2 வரைக்கும் போயிடும் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கே. இது வந்து உங்கள் பேப்பர், உங்கள் எலக்ட்ரிசிட்டி, இந்த காஸ்ட்லாம் சேர்க்காம அப்புறம் கலர் பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னா ₹4 7 வரைக்கும் போகும். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எஸ்பெஷலி ஒரு பேப்பர் ஆஃப் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது. இந்த மாதிரி டிசைன் வந்து பிரிண்டர் கம்பெனிஸ் தான் வேணுன்ட்டே பண்ணுறாங்க. ஏன்னா வந்து
அவங்களுக்கு நல்ல ஒரு லாபமான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் இங்க் அட்வான்டேஜ், அப்புறம் இங்க் சேவர் அப்படின்னு நிறைய மார்க்கெட்டிங் டெர்மினாலஜிலாம் யூஸ் பண்ணி பிரிண்டரில் வந்து புது புது மாடல்ஸ் வருது இந்த இங்க்ஜெட் டைப்லேயே. இந்த மாடல்ஸ்லாம் வந்து அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்கும். ஸோ ரொம்பலாம் உங்களுக்கு பெரிய சேவிங் வந்துடாது. பட் அந்த பேரை சொல்லி அவங்க ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் வந்து இங்க் டேங்க் பிரிண்டர். ஸோ இங்க் டேங்க் பிரிண்டர்னால் அது பேசிக்லி ஒரு இங்க்ஜெட் பிரிண்டர் தான். பட் கார்ட்ரேஜ் யூஸ் பண்ணி நமக்கு பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இங்க் டேங்க் அப்படின்ற ஒரு டேங்க் மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அந்த பிரிண்டரில். ஸோ அந்த இங்க் டேங்க்லேருந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு டியூப்ஸில் வந்து இங்க் ஸ்ப்ரே பண்ணோம். ஸோ இது வந்து கேட்ரேஜ் தனியாக நீங்கள் வாங்கி போடுறதுக்கு பதிலாக இங்கை வந்து நீங்கள் தனியாக வாங்கி இங்கை ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்க் ரீஃபில் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரிண்டோட காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக ஆகுது இல்லை. ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்ட் பிரிண்டரோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 10,000லேருந்து 13,000 வரைக்கும் போகக்கூடும். இங்க் பாட்டிலோட காஸ்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது. ஒரு இங்க் பாட்டில் வந்து 400 to 700 ருபீஸ் தான் இருக்குது. அண்ட் ஒரு இங்க் பாட்டிலேருந்து உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 5,000 to 6,000 பேஜஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் வைஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்ஸ்க்கு வந்து 8 to 9 பைசா ஆகும். அண்ட் கலர் பிரிண்ட் அவுட்ஸ்க்கு வந்து 12 to 15 பைசா இந்த ரேஞ்சில் தான் வரக்கூடும். இது மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி இங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ கேட்ரேஜ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த கம்பெனியோட பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும். பட் இங்க் யூஸ் பண்ணும்போது இட்ஸ் ஜஸ்ட் இங்க். ஸோ அதனால இங்க் பாட்டில்ஸ் தனியாக விற்கிறாங்க. ஆல்தோ இது நாட் ரெக்கமெண்டட், பட் ஸ்டில் அது நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹை குவாலிட்டி தேர்ட் பார்ட்டி இங்க் பாட்டில்ஸ் வாங்கி நீங்கள் கொஞ்சம் லோவர் ப்ரைஸில் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பிரிண்டர் டைப்பில் வந்து லேசர் பிரிண்டர்ஸ் ஆர் லேசர் ஜெட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இங்க்ஜெட் அண்ட் இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ்ல இருந்து. ஏன்னா லேசர் ஜெட் பிரிண்டர்ஸ் வந்து டோனர் அப்படின்ற மாதிரி ஒரு மெட்டல் ட்ரம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரம் பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இதுவே ஒரு தனி வீடியோ கான்செப்ட். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த டோனரை வச்சு ஹீட் அண்ட் லேசர் யூஸ் பண்ணி பேப்பரில் பிரிண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட் அவுட்புட் மாடல். காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இதோட மேஜர் ட்ராபேக் வந்து டோனர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மாத்திரம்தான் காமனாக இருக்கும். கலர் டோனர்ஸும் இருக்குது, பட் கலர் டோனர்ஸ்னு நீங்கள் போகும்போது காஸ்ட்லியாக போகும் உங்களுக்கு. ஸோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் லேசர் ஜெட் பிரிண்டர் வந்து 10,000 to 15,000 ரேஞ்சில் கிடச்சிரும் நல்ல பிரிண்டர். பட் இதுவே கலர் பேஸ்ட் பிரிண்டர்ஸ் நீங்கள் போகணுன்னா உங்களுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக போகும். ஒரு 30 or 35,000 போகலாம். லேசர் ஜெட் பிரிண்டர்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன்னா ஒரு பேஜோட பிரிண்ட் அவுட் வந்து ஒரு 5 to 6 பைசாலேயே உங்களுக்கு கிடைக்கும். 3 டைப் ஆஃப் பிரிண்டர், அதாவது இங்க்ஜெட், இங்க் டேங்க், லேசர் ஜெட், இந்த 3 டைப் ஆஃப் பிரிண்டர்லேயும் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குறது லேசர் ஜெட் தான். அப்படி இருந்தாலும் இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் தான் வந்து பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து கலர் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் சேர்ந்து உங்களுக்கு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, எக்கனாமிக்கலாக இருக்கும், அண்ட் உங்களுக்கு பேசிக் ஹோம் பேஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிராண்ட்ஸும் சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் பிரிண்டர் செலக்ட் பண்ணோம் அப்படின்றதும் பார்த்தாச்சு. அது பார்த்த பிறகு ஃபைனலாக மாடல்ஸ் எது அப்படின்றது ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். ஸோ நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாடல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Canon G3000, அதுக்கப்புறம் HP 419, அப்புறம் Epson L3150. ஸோ இந்த 3 மாடல்ஸ் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச்லேயும் இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிலையும் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப சிமிலராக இருந்துச்சு. ஸோ செலெக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருந்துச்சு. இந்த 3 பிரிண்டரோட காமன் ஃபீச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா க்ரைட்டீரியாவும் ஃபில் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த காமன் ஃபீச்சர்ஸை வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் அது இண்டிவிஜுவலாக அந்தந்த பிரிண்டர்ஸோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு உங்கள் நீடுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது இல்லாமல் அடிஷ்னல் ஆடட் ஃபீச்சர்ஸ் சிலது இருக்குது, அதை மாத்திரம் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போது Canon G3000 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஹையர் குவாலிட்டி பேப்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய ஹை லெவல் ஆஃப் GSM இருக்கிற பேப்பர்ஸை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பிரிண்ட் அவுட்ஸ் நல்லா வரும். ஈவன் ஃபோட்டோ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ கேனனோட பிரிண்ட் அப்படின்றதுனால மேபி கேனன் கேமராஸோட சிங்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ஃபீச்சர். ஏன்னா ஹோம் பேஸ்ட் பிரிண்டராக இருக்கும் போது இப்போ வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம வீட்டிலே பிரிண்ட் பண்ணிக்கலாம்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கேனன் பிரிண்டர்ஸ்க்கு வந்து ஆப் சப்போர்ட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவங்களோட மொபைல் ஆப்ஸ் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதும் வெரி ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் கொடுக்குறதும் நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக பார்த்தேன் நான். அடுத்து ஹெச்பியில் வந்து அவங்களோட மொபைல் ஆப்ஸும் வந்து கேனனுக்கு ஈக்குவலண்ட்டாக நல்லா ரிச் ஆப்ஸாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஹெச்பிக்கு வந்து ஒரு வைட் சர்வீஸ் நெட்ஒர்க்காக இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் ஹெச்பி மாடல்லையும் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு பெரிய ஆடட் ஃபீச்சர் என்னவா இருந்துச்சுன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அலெக்ஸா ஆர் கூகுள் வாய்ஸ் யூஸ் பண்ணி
கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் கால் அவுட் பண்ணிங்கன்னா பிரிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இருந்துச்சு. எப்சன் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு ஆஃபீஸ் டைப் பிரிண்டராக இருந்துச்சு. ஹெவி டியூட்டி சைக்கிள் ஹேண்டில் பண்ணுற ஒரு பிரிண்டராக இருந்துச்சு எப்சன். ஸோ இதனாலே நான் எப்சனை வந்து ரொம்ப செலக்ட் பண்ணல. பட் மிச்சபடி ஈக்குவலண்ட் மாடல் ஆஃப் கேனன் அண்ட் ஹெச்பி. ஸோ அவங்களோட எல்லா ஃபீச்சர்ஸுமே இவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் நோட்டிசபிள் பாயிண்ட் வந்து என்னென்னா, எப்சன் தான் வந்து இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இங்க் டேங்க் டெக்னாலஜியை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது அவங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து கேனன் அண்ட் ஹெச்பி மேட்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ இது இல்லாமல் டியூட்டி சைக்கிள், அப்புறம் பேஜ் லோட் ஸ்பீட், அதுக்கப்புறம் பேஜ் சைஸ் சப்போர்ட், இதெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு பிரிண்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பெரிய க்ரைட்டீரியாவை படல. ஏன்னா எனக்கு ஒரு ஹோம் பேஸ் பிரிண்டர் தான் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஆஃபீஸ் பேஸ் பிரிண்டருக்கு வேறு மாதிரி பார்ப்போம். பட் ஒரு ஹோம் பேஸ் பிரிண்டருக்கு இதெல்லாம் தான் ஒரு க்ரைட்டீரியாவாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபைனலாக செலக்ட் பண்ண பிரிண்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேனன் G3000. ஸோ ஏன் இந்த பிரிண்டர் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒன்று இந்த பிராண்டுக்காக டெஃபினட்டாக கேனன் வந்து ஒரு ரொம்ப நல்ல பிராண்ட் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிண்டர் வந்து ஹையர் GSM பேப்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. இதில் வந்து ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ அது ஒரு நைஸ் டு ஹேவ் ஃபீச்சர் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். இந்த பிரிண்டர் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரிண்டராக தெரிஞ்சுது. ஏன்னா இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டர் வாங்கும் போது உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் 3 பிளாக் கேட்ரேஜஸ் கிடைக்குது. ஸோ அதாவது ஒரு கேட்ரேஜ் வந்து உங்களுக்கு 6000 பிரிண்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு 18,000 பிளாக் அண்ட் ஒயிட் பேஜஸ் பிரிண்ட் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரிண்டரை வந்து ஐஃபோன் அண்ட் மேக்ஸோட பேர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்றது கேள்விப்பட்டேன். அதே மாதிரி வாங்கின பிறகும் நான் ட்ரையல் பண்ணி பார்க்கும்போது இதோட செட்டப் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு வித் ஐஃபோன் அண்ட் மேக்ஸ். ஏன்னா மற்ற பிரிண்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களான்றது எனக்கு தெரியல. ஃபைனலாக இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ப்ளஸ் என்னோட பேஸ் க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆனதை வச்சு நான் கேனன் G3000 வாங்கினேன். ஸோ உங்களுக்கு மேபி இந்த பிரிண்டர் சூட் ஆகுதா அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த பிரிண்டர் பற்றி டவுட்ஸ் இல்லை வந்து ஏதாவது கொஷின்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இல்லை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நல்ல பிரிண்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you in the next video. Thank you for watching.